சகஸ்ரா ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் ஐ டாக் யூ டாக் வித் மீ பிரவீன். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல நம்ம கூட அரவிந்த் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் பிரவீன். வெல்கம் டு சகஸ்ரா ப்ரொடக்ஷன். தேங்க்யூ வெரி மச். பயங்கர சந்தோஷம் சார் உங்களை பார்த்தது. அதுக்கான ரீசன் என்னன்னா, சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். நான் சின்ன வயசுல இருந்து உங்களை தாத்தா ஆகிட்டேன். சரி, நானே எங்க அம்மா எல்லாம் சீரியல்ஸ் எல்லாம் பாக்குறோம் அப்படின்ற பொழுது அப்பத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு வரோம். வெவ்வேறு சீரியல்ல வெவ்வேறு கேரக்டர்ஸ்ல ரொம்ப சர்ப்ரைசிங்கா உங்களோட ஜேர்னியே பயங்கர பெருசா இருந்தது சார். அதுல எனக்கு மிக முக்கியமா காதல் தேசத்துல காதலர் தினம்ல ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு சீன். கவுண்டமணி சாரும் இந்த பக்கம் ஒரு சூப்பரா ஒரு படுதாலாம் போட்டு நீங்க வந்தோடனே கட்டி பிடிச்சிருக்க. கவுண்டமணி சாரோட ஆளை ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சதே நீங்க தான். காதல் தினம் தான் என்னோட முதல் படம். அது ஆக்சுவலி நீங்க நம்ப மாட்டீங்க, நான் அந்த என்ன சொல்றது, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, ஆமா சார், அந்த காஸ்ட்லி அட்மாஸ்பியர் சொல்லுவாங்க, ஆமா சார், அதுக்கு ரிச் பாய்ஸா ரிச் கேர்ள்ஸா நான் வந்தேன். காலேஜ் பாய்ஸா அந்த அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேஃபே மாதிரி செட் பண்ணிருந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ல. ரொம்ப பெரிய செட், பிரம்மாண்டமா அந்த செட்டை கட்டியிருந்தாங்க. நான் ஒரு நாள் போய் கதிர் சார் டேரக்டர் சார் போயிட்டு, சார் எனக்கு ஏதாவது டைலாக் ஏதாவது தான் சொல்லுங்க சொல்லி சொன்னேன். என்கிட்ட கூப்பிட்டு, அரவிந்த் இங்க வாங்க, டைலாக் பேசுறீங்களா? சார் கண்டிப்பா பேசுறேன் சார்னு. ஸோ தட்ஸ் ஹவ் அந்த டைலாக், நானும் ஃபர்ஸ்ட் டைலாக் நானும் சின்ன ஜான் சார் பேசப்போ டைலாக் ஓகே பண்ணி அவர் நாகராஜ் அவரை ஃப்ரெண்ட் கேரக்டரா போட்டு சொல்லி, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இட் வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என் லைஃப்ல. ஏன்னா அவரோட படத்துல காதல் தேசம் படம் பார்த்துருக்கோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டான ஒரு படம். அந்த மாதிரி ஒரு டைரக்டரோட திருப்பி நடிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா சோனாலி பென்ட்ரே, குணால் அஃப்கோர்ஸ் அவனும் நியூ கமர் தான், அவனுக்கு சுத்தமா தமிழே தெரியாது, ஹிந்திக்காரன். ஆனா அவர் நல்லா மோல்ட் பண்ண வச்சாரு. ஸோ தட் சீக்வன்ஸ் அப்படிதான் நான் அந்த படத்திலேயே ஃப்ரெண்டு கேரக்டரா வந்தது. ஸோ எனக்கு வந்து த கிரேட் லெஜெண்ட் கவுண்டமணி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. அவர் வந்தோடனே எனக்கு கேட்பா, எல்லாம் விட்டு இங்க வாடாங்க சார், என்ன இன்னைக்கு ஸ்பெஷல், என்ன ஃபிகர் யாரா இருக்காங்களா சார், இதெல்லாம் டூ மச்சா இல்ல சார், இதெல்லாம் நாங்க பண்ண வேண்டிய நீங்க கேட்டா, நானும் எங்கடா யூத்துடா பத்து ஹேர் ஸ்டைலு. ஸோ அவரோட அந்த டைமிங், அந்த காமிக் சென்ஸ், ஐ திங்க் யாருமே அவர் மாதிரி இல்ல ப்ரோ. தட் வாஸ் a wonderful experience. அது இல்லாம அந்த கம்ப்யூட்டர்ல வந்து தட்டுறது, யூ கம் டு மீ, என்ன சொல்றது, டங் 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 டங். சோ தட் டோட்டல் அந்த ஃபன், அந்த அட்மாஸ்பியர் நான் இன்னும் மைண்ட்ல இருக்கு எனக்கு. அதுவும் ஹீரோக்கு இருக்க மாதிரியான ஹேர் ஸ்டைலும் அவருக்கும் அது வேறன் பண்ணதான். அப்போ டைட்டானிக் படம் வந்தது இல்ல, ஆமா, அவரோட பேர் ஜாக். ஓகே, அவர் ஜாக்கா ரோஸ், அதனால எனக்கு டைட்டானிக் ஹீரோ மாதிரி அவர் வச்சுக்கிட்டாரு ஹேர் ஸ்டைல. அந்த ஒரு சமயம் வந்து பாத்தீங்கன்னா we really enjoyed a lot. அவரு செட்டுக்குள்ள வந்தாலே வந்து அப்படியே கலகலன்னு இருக்கும், டைம் போறதே தெரியாது. ஷார்ட் அடி என்னடா பண்றீங்க சொல்லி அந்த மாதிரி ஆர்வமா இப்ப துடிச்சுட்டே இருப்பாருங்க. அதுக்கு one of the finest actors நான் இது வரைக்கும், one of the legendary comedians. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜுமேனன் சாரோடைய கண்டுகொண்டேன்ல நான் பண்ணேன். அதுல வந்து தம்புவோட ஃப்ரெண்டு கேரக்டர், அந்த நாங்கெல்லாம் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருப்போம். ஐ ஹேட் an opportunity to work with அஜித் சார். அஜித் சாரோட சீன் கூட இல்ல நடக்கிறோம், பட் அப்போ அந்த சீன் சீக்வன்ஸ்ல வருவாரு. பேசும்போது ஜாலியா எங்கிட்ட இப்படிதான் உட்காந்துட்டு நானும் அஜித் சார் பேசிட்டு இருப்போம். வெரி நைஸ் ஜென்டில்மேன். அதுவும் இல்லாம ரகுவரன் சார், ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் versatile actors to work with. அவரோட வாய்ஸ் அப்படியா, அது சான்ஸ் இல்லை ப்ரோ. ஐ திங்க் ஐம் பிளஸ்ட் அந்த விஷயத்துல. எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஐ காட் இன்டு சீரியல்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஜர்னி ஸ்டார்டட் ஆஃப் as an actor. குஷ்பு மேமோட உங்களுடைய ஜர்னி அப்படின்றது எஸ், அப்பதான் பெரிய ஜர்னி. ஆமா, அது டெஃபினெட்லி we have a friendship for almost more than 25 years now. நான் காதல் தினம் பண்ணும்போது முடிச்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் ஸோ அந்த புரட்சிக்காரன் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. வேலு பிரபாகர் சார் டைரக்டரா இருந்தார். அந்த படத்துல வந்து ஒரு சின்ன கேரக்டர் இருந்துச்சு. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், சார் இது மாதிரி அரவிந்த் இந்த மாதிரி இருக்குடா கேரக்டர் பண்றியா சார்? பண்றேன் சார், கண்டிப்பா. ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தான், முஸ்லிம் கேரக்டர். அவங்க அதுல பாத்தீங்கன்னா இந்து பிராமின் கேர்ளா இருப்பாங்க, விடோவரா இருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்து அவங்க விடோவா இருக்கப்போ நான் திருப்பி வந்து அவங்களை ப்ரப்போஸ் பண்ணுவேன், என்ன நீ கட்டிக்கோ, லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத சொல்லி. ஸோ அந்த சமயத்துல தான் என்னென்ன மாற்றங்கள் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா வந்து, என்ன நீ அவனோட தொடர்பு வச்சிருக்கியா, ஒரு முஸ்லீமோட நீங்க எப்படி வச்சிருக்கலாம் சொல்லி ஸ்டோரி அங்கதான் மாறுது. வேலு பிரபாகர் சார் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா மாறுறாரு. அதுல அங்கதான் ஐ மெட் குஷ்பு. இப்போ குஷ்புன்னு கூடுவேன். ஸோ அங்கேருந்து எனக்கு ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சின்ன திரையில வந்தாங்க, மருமகள் சொல்லிட்டு அந்த சீரியல்ல அவங்களோட பேரை நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அவங்கள்ட்ட கல்கி பண்ணேன், லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 7-8 சீரியல் அவங்களோட ஜேர்னி நான் பண்ணியிருக்கேன். என்ன சுந்தர் சாரோட ஒர்க் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கல, அது நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா அவரா
தோணுச்சுன்னா கூப்பிடுவாரு கண்டிப்பா. டெஃபினெட்லி. சி பிகாஸ் அதுதான் ஒரு டைரக்டரோட இது, அவருக்கு தெரியும் இவரை எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வெயிட். கண்டிப்பா. கூப்பிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு அந்த டைம்ல லேடி சூப்பர் ஸ்டாரோட நமக்கு ஒர்க் பண்ணி ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அண்ட் இன்னொரு பாயிண்ட், இப்போ ஒரு சில பேர்லாம் ஒரு ஹீரோவா நடிச்சாங்கன்னா அந்த ஹீரோலயே மெயின்டைன் பண்ணுவாங்க, வில்லனா நடிச்சாங்கன்னா வில்லன்லயே மெயின்டைன் பண்ணுவாங்க. கண்டிப்பா காமெடி ஜோனுக்குள்ள அவங்க பண்ண மாட்டாங்க. காமெடி பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து எந்த ஜோன் கொடுத்தாலும் அதை ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டா ஆடியன்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணிடுவீங்க. அதுல தெய்வ மகள் மிக முக்கியமான இடத்துல. அப்சல்யூட்லி. அது எல்லா கிரெடிட் பாத்தீங்கன்னா நம்ம அவர் டைரக்டர் குமரன் சார் தான் போனோம். அங்கேருந்து தான் அந்த காமெடிங்கிறது டேர்ன் ஆயிடுச்சு எனக்கு. டோட்டலி டிஃப்ரெண்ட். என்கிட்ட ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொல்ல இந்த மாதிரி கேரக்டர் சொல்லிட்டு நீங்க பண்ணுவியாச்சு. கண்டிப்பா பண்றேன் சார். அதுக்கு முன்னாடி திருமதி செல்வம் கிளைமேக்ஸ் போயிட்டது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல ஒரு ஆர்டிஸ்ட் வரல. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எனக்கு கேட்டார். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கு என்னோட ஒர்க் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா உடனே தெய்வமகள்ல எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாரு. ஒரு ஆக்டருக்கு தேவையானது எல்லா ஜானர்லயும் இருக்கணும். கண்டிப்பா. They start off with comedy and then go into serious business. So நீங்க அப்பதான் மக்களோட மனசுல நீங்க ரீச் ஆவீங்க. ஸோ அந்த ஒரு இதுதான் எனக்கு வந்து தெய்வ மகள்ல கிடைச்சது. அஃப்கோர்ஸ் அதோட ஃபேம் சொல்லவே வேணாம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ராஜீவ் ராஜன் தான் கூடுவாங்க. அந்த சமயத்துல தான் ஐ மெட் டைரக்டர் பிரியன் சார். அவர் வந்து ஜீ தமிழ்ல யாரடி நீ மோகினி சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணிட்டார். அதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என் சகலையா நடிச்சார்ல மூர்த்தின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூப்பிட்டுட்டாங்க நினைக்கிறேன். சார் வந்து டைரக்டர் பேசிக்லி. அவர் பேர் கணேசன், டைரக்டர் சார். அவர் மூர்த்தியோட பேர் வந்து கணேசன். அவர் ஏதோ ஒரு சீரியல் டைரக்ஷன் பண்ணிருந்தா, டே எனக்கு பண்ண முடியாதரா, எனக்கு டேட் பிரச்சனை ஆகுது, நீ ஒன்று பண்ற. பிரியன் என் ஃப்ரெண்டு தான், நீ பேசிக்கிட்டு பார்த்து பண்ணிங்க சொல்லி அப்புறம் நான் பிரியன் சாரோட போய் மீட் பண்ணேன். பிரியன் சார் சொன்னா இல்ல இது நல்லா காமெடியா இருக்கு. சீரியஸ்லி டெல்லிங் யூ, ஆஃப்டர் தெய்வ மகள் நான் மறக்க முடியாத ஒரு சீரியல்னா யாடி நிமோனி. அதுவும் சாப்பாட்டு ராமன் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே இட் வாஸ் ஃபன். டைரக்டர் சார் சொல்லவே வேணாம். டைரக்டர் சார் பிரியன் சாருக்கு என்னன்னா காமெடினாலே அவர் வந்து ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதெல்லாம் ரசிச்சு எடுப்பார் அவர். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு 3 வருஷம் தொடர்ந்து காமெடி பெஸ்ட் காமெடியனுக்காக நாமினேட் பண்ணாங்க. லைஃப்லயே நான் மறக்க மாட்டேன் இந்த சீரியலை. பாலச்சந்தர் சாருக்கும் உங்களுக்குமான அந்த குருநாதர் அவர் தான். எனக்கு என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர் அந்த ஃபிலிம் பண்ணும்போது காலதினம் படம் பண்ணலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து 99ல அவரை மீட் பண்ணேன். எதுக்குன்னா ஒரு டெலிஃபிலிம் அவர் ஆக்சுவலி படமா தான் பிளான் பண்ணியிருந்தார். பட் அது அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்ணாரு, டெலிஃபிலிமா மாத்திட்டாரு. பப்ளு இருக்கார்ல பிருத்திவிராஜ், அவருக்கு தான் பேசியிருந்தாங்க ஹீரோவா. இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த அபியும் நானும் படம் பாத்தீங்கன்னா சதாஜி கேரக்டரா இருந்தாங்க. அந்த இது வந்து ஒரிஜினல் வந்து கேவி சாரோட ஸ்டோரி தான் அது. ஓகே. ஆமா. அதுல வந்து சதாஜி பையனுக்கும் தேவர் பொண்ணுக்கும் லவ் ஆகும், எப்படி அந்த ஸ்டோரி டிராவல் ஆகும் தான் அந்த ஸ்டோரி. அது ஒரிஜினலா நாங்க தான் அது அந்த டெலிஃபிலிமோட பேர் வந்து பாத்தீங்கன்னா காதல் வாங்கி வந்தேன். ஸோ இந்த மாதிரி பாக்கிறதுக்கு நான் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃபேரா இருந்தேன்னா இல்ல ப்ரோ நான் சொல்றேன். அதான் யோசிச்சிருந்தேன், சார் லைட் போட்டா கூட தெரியாது, நம்மலாம் கரண்ட் போனா எங்க தெரியுமோனே தெரியல. நான் நிறைய வாட்டி நீங்க இப்படி கலர் இருக்கீங்களா, நான் அப்படியே உங்க பையனை பாக்குறேன், அவரு உங்களையே ஓவர்டேக் பண்ணி போறாரு அவரு. நீங்க நம்ப மாட்டீங்க ப்ரோ, நான் பிரியன் சாரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல சில டைம் லேட்டா வருவேனா, நான் என்ன பண்ணுவேன் மேக்கப் போடாம அப்படியே போய் ஷாட்டுக்கு போயிருவேன். ஏன்னா சார் ரொம்ப கோவம், அவர் டைமிங் ரொம்ப பர்ஃபெக்டா பாப்பாரு. சார் எங்கடா அழகா பாக்கலாம் சார், ரெடி சார் வந்துட்டீங்களா, சரி டப்புனு கூழு இல்ல சார் உங்களுக்கு மேக்கப் போடாம. அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ப்ரோ நமக்கு. டக்கு காஸ்டியூம் போட்டு போட்டுட்டு சார் ரெடி சார் ஷார்ட் ரெடி சார் வந்துட்டீங்க அழகாப்பா, சரி ஓகே ரைட். சோ தட் வாஸ் ஒரு அட்வான்டேஜ் இருக்குனால. சோ அந்த ஒரு இது வந்து பப்ளு வந்து பண்ணாதனால அந்த ஏதோ ஒரு படம் ஆஃபர் வந்ததுனால அவர் ஹீரோவா பண்ணாரு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அங்கேருந்து அஃப்கோர்ஸ் கேபி சாரோட கிட்டத்தட்ட ஒரு 99ல இருந்து 2011 அவர் இறந்து போற வரைக்கும் நான் ஒர்க் பண்ண. லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 ப்ராஜெக்ட். சானா, மீண்டும் ஒரு காதல் கதை, நிறைய சீரியல்ஸ் அவரோட ப்ராஜெக்ட்ஸ். எல்லா ப்ராஜெக்ட்லயும் எனக்கு ஏதாவது ஒரு ரோல்ல கண்டிப்பா கூடுவார். சொல்லத்தான் நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு சீரியல் இருந்தது, அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெயின் ரோல்ல கொடுத்தாரு. ஸோ மை காமெடி ஆக்சுவலி எனக்கு எப்படி அந்த காமெடி சென்ஸ் வந்ததுன்னா ஜென்னல் சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணேன் கேவி சாரோட, அவர் தான் டைரக்ஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா சீமா சேச்சி அனுஹாசனோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெலி சீரியல். பிலிம் இல்ல சாரி அந்த சீரியல்ல நானு அனுஹாசன் பேரு, சீமா சேச்சி வந்து அம்மா நடிச்சாங்க. அப்புறம் சுகன்யா மேடம் வந்து என்னோட பாஸா நடித்தாங்க. அதுல சுபலேக சுதாகர் சார், கவிதாலயா கிருஷ்ணன் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாங்க. ஸோ
அங்கதான் எனக்கு ட்ரெயின் அப்பே ஆச்சு. ஏன்னா அவரோட ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் பண்ணுவாரு. ரிஹர்சல்ஸ்லாம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டைலாக் பக்கமா கொடுப்பாங்க. அப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல, சீனுக்கு தான் வந்து கண்டென்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு டிராமாவா இருக்கும், இட் ஷுட் பி ரியலிஸ்டிக். இப்போ என்னன்னா மிட் ஷாட், கட் ஷாட், மாஸ்டர் ஷாட், இதுதான் முடிஞ்சது. அந்த இது பேட்டர்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேமரா அப்படியே ஓடும். ஸோ தட்ஸ் ஹவ் அங்கே ஒரு 4-5 ரிஹர்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த சீனே ரெடி பண்ணுவார். அண்ட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் ரெக்கார்டிங், எங்களுக்கு பின்னாடி மைக் வேற கூட்டியிருப்பாங்க. அது ஒரு தொல்லை, எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற. இப்போ நான் நல்லா பேசுகிறேன் அஃப்கோர்ஸ். அந்த சமயத்தில் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்ததுனால கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால எனக்கு மட்டும்தான் ப்ராம்ப்டிங் கொடுப்பாங்க, மற்ற யாருக்குமே ப்ராம்ப்டிங் கிடையாது. சினிமாவோட பிரம்மன் சொல்லனா அவர் தான் பிரம்மர். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் ஹூஎவர் ஹஸ் பீன் தி இண்டஸ்ட்ரி ஆர் ஆல் அவரோட சில்ட்ரன், அவரோட ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆக்டர்ஸா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், காமெடியன்ஸ் எல்லாமே. தட் இஸ் தி ஸ்கூல் வேர் யூ கம் ஃப்ரம். கே பாலச்சந்தரோட ஸ்கூல் ஆஃப் சக்சஸ். அவரோட பிளெஸிங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெய்வமகள் பிரியன் சாரோட பிளெஸிங்ஸ். உடனே அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே நினைத்தாலே நிற்கும் சொல்லிட்டு ஜீ தமிழ்ல பண்ணேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா காமெடியிலேருந்து டோட்டலாவே சீரியஸான ஒரு ரோலை கொடுத்தாரு பிரியன் சார். தட் இஸ் வாட் ஐ லைக் அபவுட் ஹிம். இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் காமெடியும் பண்ண முடியும், சீரியஸாகவும் பண்ண முடியும், கோபமாகவும் நடிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு வேரியேஷனை காமிச்சாரு. ஸோ உண்மையிலேயே ஐ ஷுட் தேங்க் சார். எனக்கு இன்னொரு பாயிண்ட் சார், இப்போ சினிமா வந்து இப்ப இருக்க பசங்க எல்லாரும் வந்து மெமரி கார்டு யுகத்துல இருக்காங்க. ஆமா, நீங்க வேணாலும் டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நீங்க வந்து பிலிமை பார்த்துட்டு வந்தவர். கண்டிப்பா எப்படி இருக்கு சார் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அப்போ நான் நடிக்கும் போது அந்த ஃபிலிம் ரோல் கேட்கும், பின்னாடி போயிட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்ணோம், ஒரு 2-3 ரிஹர்சல் பண்ணுவோம். ஏன்னா ரிஹர்சல் பண்ணாதான் அந்த அந்த டைலாக் நீ எப்போ என்ன பேச போற, நான் என்ன பேச போறேன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மிக்ஸ் ஆயிட்டானா கட் பண்ண முடியாது. ஃபிலிம் போவோம். அந்த சமயத்திலே ஃபிலிமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேனோட காஸ்ட் வந்து 800 ரூபா என்னமோ இருந்தது, 700 800 ரூபாய் இருந்தது. ஸோ நாங்கள் அந்த ஃபிலிமோட அந்த கிளாரிட்டி அந்த இது இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே, ஏன்னா சைலண்டாக இருக்கணும். இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா டப்பிங், எடிட்டிங் எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு. ஃபிலிம் வாஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நான் எடுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, பட் அந்த கேமரா எல்லாம் மாறினதுனால ஸோ சரி 1 மோர் போகலாம், கட் பண்ணலாம், என்ன சொல்றது, ஒரு டிசிப்ளின் இல்லை நினைக்கிறேன். இப்ப நான் அதுதான் சார் கேட்கணும். அதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும், நம்ம இந்த டைமுக்குள்ள முடிக்கணும். அண்ட் அதுலயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். எக்ஸாக்ட்லி வாட் வி லேர்ன்ட். நாங்க அங்கேருந்து லேர்ன் பண்ணது அதுதான், டிசிப்ளின், ரெஸ்பெக்ட் பண்ணோம். கேமராவை பார்த்தா தொட்டு கும்பிடுவோம். இப்போ காலத்தை இந்த பசங்கள்லாம் எவனுமே நான் பார்க்குறேன், எவனுமே கேமரா வந்து கும்பிட மாட்டா. ஷூட்டிங் இப்போ வந்து பண்ணுறாங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. எப்போ இந்த மொபைல் ஃபோன் வந்தது, ஸ்மார்ட் ஃபோனு, அன்னிலேருந்து இந்த உலகமே அழைச்சிது. கோர்ஸ் அட்வான்டேஜஸ் நான் இல்லைன்னு சொல்ல, பட் இட் இஸ் பேசிக்லி a distraction for all the youngsters. என்ன பண்ணாலும் எங்கே ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணாலும் இப்படி இதாக இருப்பான், அவங்க கழுத்து கீழே தான் இருக்கும், மேலேயே இருக்காது. அப்பெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பேசுவோம், இந்த மாதிரி ஜாலியாக கலகலன்னு பேசுவோம். நீங்க நம்ப மாட்டீங்க, பாலச்சந்திர சாரோட இப்படியே உட்காந்து தான் பேசுவேன். நான் கீழே உட்காந்துப்பேன், ஏன்டா கீழே உட்கார மேலே உட்காரான்னு சொல்லிட்டு நான் கேட்பேன், சார் நீங்க கமல் சார், ரஜினி சார் எல்லாம் நடிச்சிருக்கீங்க, இது பண்ணியிருக்கீங்க சார். அவெல்லாம் என்ன நடிக்க, அதெல்லாம் அடிச்சு வாங்க, பெரம்பெல்லாம் அடிச்சிருக்கேன், துரத்தி அடிச்சிருக்கேன், அப்படிலாம் பேசுவார். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கும்போது மை காட், உலக நாயகன் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் இந்த ஹோல் வேர்ல்டு. அவரே வந்து இது மாதிரி கோச்னால அடி வாங்கியிருக்காரு, திட்டு வாங்கியிருக்காரு. ரஜினி சார் பார்த்தீங்கன்னா இன்னமும் இப்படிதான் நிற்பாரு. அஃப்கோர்ஸ் அப்போ அவர் முன்னாடி கை கட்டி தான் நிற்பாரு. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ப்ரோ. இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுனாலே அந்த ரெஸ்பெக்டே போயிடுச்சு. ஒரு தொழிலை வந்து நீங்க மதிங்க. இவ்வளவு வருஷம் இது ஆல்மோஸ்ட் ஒரு 26 இயர்ஸோட ஜேர்னி, 26-27 இயர்ஸ் ஜேர்னி. இன்னும் நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம் பிகாஸ் நாங்க வந்து சினிமாவோட நேசிக்கிறோம். எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் நான் வீட்டில் தான் இருந்தேன். அந்த சமயத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கேமராவை இல்லை முன்னாடி அவரில் நடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம், மென்டல் எஃபெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அப்பதான் அந்த மோஜ் சொல்லி ஒரு ஆப் ஏதோ கண்டுபிடிச்சாங்க. நானே நடிச்சு சீரியஸான சீன், காமெடி சீன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு ஐ யூஸ் டு ஜஸ்ட் மேக் மை செல்ஃப் ஹாப்பி. முக்கியமா பிராக்டிஸ்லயே இருக்கீங்களா சார்? ஆமா, அது ரொம்ப அதுதான் சொல்றேன், அதுதான் முக்கியம். இதை நம்ம லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சார் கத்துறாரு, கொஞ்சம் குப்பா சொல்லாமா, ரெடி பண்ணிடலாமா சார்? இப்ப நீங்க சொன்னீங்க ஆக்சிடென்ட் நடந்தது என் லைஃப்லன்னு, மறுபடியும் ஒரு 1 இயர் கேப். ஆமா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம ஒரு 3 months கேப் விட்டாலே நம்மள மறந்துடுவாங்க. கண்டிப்பா இல்ல அவங்க வரமாட்டாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிடலாம். ஆமா, பேசிக்கலி ஒண்ணும் இல்ல, அது ஒரு வெறித்தனம் தான். அந்த மனசுல அந்த ஃபயர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். மறந்துடுவாங்க மக்களை. 1 வருஷம் நடிக்கலன்னா எல்லாரும் என்ன சார் ஆச்சு, நடிக்கிறதே இல்லையா நீங்க,
அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியா அவங்கள இந்த சீரியல் தான் நான் பார்த்தேன், கடைசியா அதுல தான் நான் பார்த்தேன்னு சொல்லி, என்னடா நமக்கு இப்படி பார்த்துட்டாங்க, இவ்வளவு வருஷம் உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு சொல்லிட்டு, அதனால நான் நொண்டிக்கிட்டே போய் ஷூட்டிங் போவேன். அப்பதான் நீ பிரியன் சார்கிட்ட கேட்டு இன்னைக்கு மறுபடியும் என்னை சேர்த்து விட்டார். சொன்னேன், சார் எனக்கு வீட்டில் உட்காந்து பைத்தியம் பிடிக்குது சார், இப்போ எனக்கு கொஞ்சம் வரணும், வெளில வந்ததான் எனக்கு என் மைண்ட் சரியா இருக்கும் சார் சொல்லிட்டு. டிப்ரெஷன், மணி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அதை மறந்துட்டு கேமரா முன்னாடி நீங்க வந்துட்டீங்கன்னா, இருங்க சார் வர வெயிட் பண்ணுங்க, கேமரா முன்னாடி நீங்க வந்துட்டீங்கனாலே அந்த கேரக்டர் நீங்க மாறிடணும். எனக்கு கிடைச்ச குருநாதர் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல உப்பு புளி காரம் சார், அது ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா தெய்வ மகளோட கனெக்ஷனும் இதுல இருக்கு. அதுதான் வர திடீர்னு போயிட்டு என் தம்பியா நடிச்சிருந்தான், அவன் கிருஷ்ணா அதுல ஹீரோவா இருந்தான், இதுல பார்த்தா அவன் ஹீரோவா இருந்தான். எனக்கு அவங்க அப்பா ரோல கொடுத்துட்டாங்க. நீ இன்னும் அப்பா டிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் சரி, ஓகே, as an actor நமக்கு என்ன வந்தாலும் கிடைக்கிறது. அமல் சார் பண்ணலையாங்க? கண்டிப்பா. எவ்வளவு படங்கள் நாயகன் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன கமலா யங்கா இருந்தா, அப்புறம் அப்பாவா இருந்தாரு ரகுவரன் சாருக்கு ஒரு. ஆமா, தி சேஞ்ச் ஆக்டருக்கு என்ன வேணும்னா அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் நான் லிவ் பண்ணேன். அப்படியே உடனே இங்க டைலா அடிச்சு, ஒயிட் அடிச்சு, கண்ணாடி போட்டு, என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்தி, என்னோட பாடி லாங்குவேஜ் மாத்தினேன் நான். ஸோ என்னோட டயலாகே பாத்தீங்கன்னா நான் பேசும்போதே கொஞ்சம் பிரேக் விட்டு தான் பேசுவேன், ரொம்பவே ஜாலியா பேச மாட்டேன். ஓகே, அப்படியா? இல்ல அவங்க கூப்பிடு, நான் பாக்குறேன், நீ வேணா போயிட்டு வா. ஸோ இந்த மாதிரி தான் நான் பேசுவேங்க. இட் பிகேம் a big hit. சார் உங்க இன்ஸ்டாகிராம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அதுல ஒரு 2 போட்டோஸ் பார்த்தேன் சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா. ஒண்ணு, நீங்க கிருஷ்ணர் வேஷத்துல ஒரு. ஐயோ, அது நான் ஸ்கூல் படிக்கும்போது 12th படிக்கும்போது ஜெயசுதாஸ் சாரோட பிரதர் இருக்கார்ல. ஆமா சார். அவரோட ப்ரொடக்ஷன்ல தரங்கனி கிரியேஷன்ஸ் கிருஷ்ணலீலா சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணாங்க. அப்போ தூர்தர்ஷன்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து சின்ன கிருஷ்ணரா இருந்து அந்த கிருஷ்ணர் எப்படி வளர்ந்து போறது தான். அந்த பெருசா ஆனதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணரை வந்து அந்த கல்யாணம் பண்ற டைம்ல வந்து ஒருத்தர் ஆக்சுவலி கூப்பிட்டாங்க. பட் அவரு என்ன ஆச்சுன்னா, அன்பார்ச்சுனேட்லி அவர் வராம இருக்கிறதுனால என்னோட ஃப்ரெண்டு வந்து அதுல வந்து கிளாஸ்மேட், அவங்க அந்த கோபிகாவா நடிச்சிருந்தாங்க, விஜய்னு சொல்லிட்டு அவங்க பேரு. இது மாதிரி அரவிந்த் இது மாதிரி இருக்குடா பண்றியான்னு சொல்லிட்டு, சரி ஓகே, எனக்கு என்னன்னா சும்மா ஒரு ஆசை தானே, ஒரு பாக்கெட் மணி தானே, அப்போ ஒரு பெரிய மணி தானே, 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் அப்போ வாய் பழந்து கிடப்ப நம்மலாம். இப்போ 500,000 வேல்யூவே இல்லை. ஸோ அந்த கிருஷ்ணரோட வேஷம் போடுறதுக்கு மீசை சின்னண்ணா அப்பதான் ஃபர்ஸ்ட் ஷேவ் பண்ண சொன்னாங்க மீசைய. நான் ஷேவ் பண்ண மாட்டேன். இல்ல நீங்க ஷேவ், கிருஷ்ணர் வந்து மீசை இல்லாம தான் இருப்பாரு சார். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே நான் ஷேவ் பண்ணது, மீசையை ஷேவ் பண்ணது அந்த சமயத்துல தான். அன்னில இருந்து 16 வயதுல இருந்து இப்போ 49 50 போகுது, இன்னும் மீசை இல்லாம தான் இருக்கும். அது என்னமோ தெரியல ப்ரோ, நமக்கு வந்து வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீசை இல்லாம தான் வருது. சரி சொல்லிடுறேன் சார், நான் இப்படிதான் சார் இருப்பேன், எனக்கு மீசை வந்து செட் ஆகாது, ஒரு மாதிரியா இருக்கும். இவரு பாலச்சந்திர சார் மட்டும்தான் ஒட்டு மீசை. அது என்னன்னா கம்மு போட்டு ஒட்டி விட்டுருவாங்களா, பேசணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மத்தியானம் லஞ்ச் டைம்ல வேற பிரிக்கணுமா, பிரிச்சு வலி டெய்லி ஷேவ் பண்ணும் போதுக்கு அந்த போடும்போது ஸ்பிரிட் கம் போடுவாங்க, எரியும் எனக்கு. அதனாலே அந்த மீசையே வேணாண்டா, நம்ம கிளீன் ஷேவா பெட்டரா இருக்கும் சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆனது. 2வது போட்டோ வந்து நீங்க நர்ஸ் கிட்டப்ல ரொம்ப அது எங்க தலைவர் பிரியன் சார், டைரக்டர் பிரியன் சார் தான் யாழினி மோகினி சீரியல்ல வந்து அப்பதான் அந்த ரெமோ படம் ரிலீஸ் ஆன டைம் நினைக்கிறேன். இந்த பாப்பா வந்து சாப்பிடாது, சோ எப்படியாவது இவரை வந்து சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த நர்ஸா வந்து இந்த ஊசி போடுற மேட்டர். ஐ திங்க் அந்த மேக்கப் போடுறதுக்கு ப்ரோ எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, செட்ல எல்லாருமே வந்து என் பின்னாடி வந்துட்டாங்க. எல்லாம் அந்த லைட் பேனுக்கு செம்ம ஃபிகர் கொண்டுடுவாங்க, இப்படி கை வைக்கிறாங்க, அப்படி கை வச்சா காசு. டைரக்டர் தான் பெஸ்ட், யாருமே பக்கத்துல போக கூடாது. சோ எனக்கு வந்து பாடி கார்டா இருந்தது எங்க டைரக்டர் தான். அந்த ஒரு சமயத்துல சொன்னேன், சார் நான் உங்களோட ஒரு போட்டோ எடுக்கிறது, நான் வந்து இப்படி கிஸ் பண்ணேன் சார். யூடியூப் அந்த போட்டோ இன்னும் இருக்கு, நான் ஐ திங்க் அதை அப்லோட் பண்ணல, பர்சனலா வச்சிருக்கேன். ஒரு நாள் பொம்பளை கிட்ட போறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, பொம்பளைங்க எல்லாம் எப்படி டெய்லி பொம்பளை கிட்ட போடுறாங்க தெரியல. எப்படி சார் ஒரு நாள் பொம்பளை கிட்ட அப்படின்ட்டு? ஐயோ ரொம்ப கஷ்டமா இருந்தது ப்ரோ.
ஏன்னா சி நம்ம ஆம்பளைங்க வந்து டக்குன்னு ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட் போட்டா நம்ம கிளம்பி போயிடணும். லேடிஸ் தான் இது ட்ரெஸ் மாத்தணும், இதை போடணும், காஜல் போடணும், ஹேர் செட் பண்ணணும், நிறைய விஷயங்களுக்கு உண்மையிலேங்க நம்ம வந்து சொல்லுவோம் சில டைம் வந்து செட்ல வந்து நம்ம இது ரெடி ஆகல, ஹீரோயின் ரெடி ஆகல, இல்ல இப்ப லேடி என்னங்க இவ்வளவு டைம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சுச்சுவேஷன்ல நாங்க இருந்தா தான் அந்த அவங்களுக்கு புரியுது. அதனால நம்ம ஆம்பளையா பிறந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. உடனே நம்ம மாத்தி அதனாலதான் நமக்கு பிரச்சனையே. ஒரு பியூட்டிஃபுல்லான நிறைய போட்டோஸ் மெமரியா எடுத்துட்டு வச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீல்ல எனக்கு என்ன பிடிச்சது, உங்ககிட்ட பாவம் ரீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க போல. எல்லாம் ஃப்ராடுங்க. என்ன வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரீல், அவங்க மலையாளி, அவங்க ஒரு ரீல் செய்யணும். என்ன மாதிரி ரீல் செய்யணும்னு இல்ல இப்படி நீங்க வந்து இங்க இப்படி டான்ஸ் பண்றீங்க, நாங்க எல்லாரும் பின்னாடி உங்க டான்ஸ் பண்ணோம். எனக்கு நான் சொன்னேன்பா எனக்கு கால் பிரச்சனை, ரொம்ப இது பண்ண முடியாது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா கால் எனக்கு கொஞ்சமா இருக்கும், நான் தாங்கி தான் இருப்பேன் அதுல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா இல்ல நீங்க வாங்க, நீங்க ஃப்ரண்ட்ல இருங்க, நாங்க பொசிஷன் என்ன, நீங்க டான்ஸ் ஆடுற மாதிரி நாங்க எல்லாரும் டான்ஸ் பண்ணோம். ஓகே சொல்லிட்டு மியூசிக் போட்டு விட்டாங்க. பார்த்தா டேய் எல்லாரும் நான் பாட்டு ஜாலியா ஆடிட்டு இருக்கேன், மியூசிக் கேட்க இது மாதிரி தான் கோழி கத்திட்டு இருக்கும். பின்னாடி பார்த்தா எல்லாம் கேட்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கு. டேய் ஃப்ராடுகளா, கட் பண்ணாங்க. கடைசியா வந்து நீங்க ஹரிஷ் சார் ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹரிஷ் சாரோட இது ரெண்டாவது ஆமா ரத்னம் செகண்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பாத்தீங்கன்னா சாமி 2 படத்தை நான் நடிச்சேன் கரெக்டரா. ஆமா விக்ரம் சாரோட காமெடி. ப்ரோ நான் சொல்றேன்னு அப்பதான் தெரிஞ்சது சின்ன திரைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. கிரௌட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இந்த இருந்தாங்க, பட் ஒரிஜினல் பப்ளிக்கும் பாத்தீங்கன்னா அதுல வந்து வந்தாங்க. அப்போ அந்த சமயத்துல வந்து இப்போ விக்ரம் சாரும் நானும் இப்படி நின்றோம். அப்புறம் விக்ரம் சார் கை காமிச்சிருந்தாங்க, இவரு சார் வந்து இப்படி கை காமிச்சாரு. அப்புறம் என்ன நான் அப்புறம் தெய்வ மகள் பண்ணியிருந்தேன், ராஜி சார் ராஜிபாய் கொடுத்தாங்க. நான் வந்து பார்த்தேன், ஐயோ சார் முன்னாடி எப்படி நான் சொல்ல முடியாது. அவர்ல ப்ரோ உங்களை தான் கூப்பிடுறாங்க. அவங்க யார் சார்? அங்க பாருங்க, அது சார் போதும்பா, ஐயோ வேலைக்கு சீரியல் நடிக்கிறீங்களா? ஆமா சார், சன் டிவில தெய்வ மகள் சொல்லிட்டு ஒரு சீரியல் போயிட்டு நல்லா இருக்கு. எனக்கு செம்ம ரிலீஃப். எனக்கு பிலிம் ஸ்டார் கிடைக்கிற ஒரு வரவேற்பு நமக்கு கிடைச்சது. அப்ப நான் ஹரி சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு உண்மையிலேயே சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களோட ஒர்க் பண்ணதுக்குன்னு. கூட சீக்கிரம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். திடீர்னு இந்த படத்துக்கு கூப்பிட்டாங்க, அத்தனை படத்துக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஹரி சார் படம் கேரக்டர் இருக்கு சார் பண்றீங்களா? என்ன சார் நீங்க கூப்பிடுறீங்க? கண்டிப்பா நான் பண்றேன். அன்னைக்கு நான் திருச்சி போனேன். இந்த ஷூட்டுக்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் திருச்சி போனோம், சமயபுரத்துல இருந்தா அந்த ஷூட் நடந்தது. அப்புறம் பார்த்து சார் வாங்க எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார். அப்போ நீங்க கலெக்டரா? கலெக்டர்னா இவரு தானா சார்? என்ன சார் காமெடி பண்றீங்க, நீங்க தானே சார் செலக்ட் பண்ணீங்கன்னு. சும்மா சொல்றேன், சரி நீங்க காஸ்டியூம்ல மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு உடனே சொல்லி அந்த இதுல பாத்தீங்கன்னா திருச்சியில அங்க எனக்கு பயங்கர ஃபேன்ஸ். கௌதம் சாருக்கு ஓகே, கௌதம் வாசுதேவ் மேனன் வந்திருக்காரு, விஷால் சார் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே. நமக்கு ஒரு பெரிய ஃபேன் கிளப். என்ன சொன்னா விஷால் சார் பாத்து, விஷால் ஸ்வீட்டா. சின்னத்திரை நடிகர் சங்கம் அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் ஒரு நம்ம மீட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு ப்ரோக்ராம்ல மீட் பண்ணிருக்கேன். ப்ரோ நல்லா கண்டுபிடிச்சு போட்டோ எல்லாம் எடுத்தோம். நல்ல மனிதர். இப்ப கல்யாணம் நடக்க போகுது. ஆமா, தன்ஷிகா கூட ஐ நோ பிகாஸ் ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ்ல நாங்க மீட் பண்ணும்போது நான் சொல்றது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். ஓகே, அவங்களும் ரொம்ப டீசென்ட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அதுவே ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம். ஃபிலிம் ஹரி சாரோட படத்துல பாத்தீங்கன்னா இப்படி பம்பரம் மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும். டைம் நான் கத்த ஆரம்பிச்சார் அவரு. நான் சார் கோச்சிக்காதிக்கு சார், இந்த டைலாக் எனக்கு வரல, நீங்க கொஞ்சம் எனக்கு ஃபார்ம் பண்றீங்களான்னு எனக்கு மைண்ட்ல அப்போ ஏறல. சார் சாரி, ப்ரெஷர் இருந்துல. ஸோ அந்த சமயத்தை சாரி சார் எனக்கு வரல, அவரே ப்ராம் பண்ணி அழகா எடுத்த அந்த ஷார்ட். ஓகே, அதே மாதிரி நிறைய டைம்ல வந்து எனக்கு பிரியன் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் வரலன்னா, சார் கோச்சிக்காதீங்க சார், நீங்க கொஞ்சம் ப்ராம் பண்ணீங்களா பேசு. ஸோ ஏன்னா அவரோட மால்டிலேஷன், அவர் அதை வச்சு நான் ஒரு 100%, அவர் 50% கொடுத்தானா நான் அந்த 50% 100% தான் நான் கன்வெர்ட் பண்ணுவேன். அதனால நமக்கு டைரக்டர் தான் நமக்கு குரு. தேங்க்யூ வெரி மச் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினது. இன்னும் நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். எப்படி இப்போ உங்களை செலிப்ரேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி எப்பயுமே செலிப்ரேட் பண்ணணும். கண்டிப்பா என்னோட விஷயம் இருக்கு. தேங்க்யூ ப்ரோ, விஷ் ஆல் தி பெஸ்ட். பிரவீன் தானே ப்ரோ? கரெக்டா தான் சார். கியூட்டா, ஹைட்டா?
என்ன சொன்னீங்க அப்புறம்? ஜோக்கிங் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். நீங்க நல்லா வரணும். நமக்கு வந்து ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர். உங்ககிட்ட ஸ்டஃப் இருந்தாலே போறோம், ஜெயிச்சிடலாம். ஸோ யாருக்கு வந்தாலும் நான் ஒரே ஒரு இது சொல்ல வரேன் எல்லாருக்குமே, ப்ளீஸ் இந்த திரையை நேசிங்க. யூ ரெஸ்பெக்ட் கேமரா, கேமரா வில் ரெஸ்பெக்ட். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.